So hi guys, welcome back to another video. So நேத்துக்கு நீங்க தூத்துக்குடியில நம்ம விஜய் சார் பண்ற ரோட் ஷோ பார்த்திருப்பீங்க. ஒரு ஆள் மிஸ் பண்ற சான்சஸ் இல்ல, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவ்வளவு கூட்டம்னு வச்சீங்கன்னா என்ன சொல்றது, இந்த KGF படத்துல இந்த ராக்கிஸ் KGF எல்லாம் காமிப்பாங்க. அது மாதிரி தான் இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு கூட்டம், சரியான கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்தே என்ன சொல்றது, இந்த ஆக்டருக்காக வர கூட்டம் ஒரு கூட்டம் ஆளுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. வேற பார்ட்டியில அவங்க சொல்றாங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த நடிகருக்காக சேர்ற கூட்டம் தான், நடிகரை பார்க்கறதுக்கு வேண்டி சேர்ற கூட்டம் தான். இந்த கூட்டம்ல ஓட்டம் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்தா நடிகனை பார்க்க வேண்டி மட்டும் வந்த கூட்டமா தெரியல. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்ட மாற 100% வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு நிறையவே தெரியும், இந்த கரூர் விஷயம்லாம் நிறைய நடந்துச்சு. இந்த கரூர் இஷ்யூல எல்லாம் நிறைய ஆளுகள் வந்து என்ன சொல்றது, இந்த உந்துலையும் தள்ளுலையும் அடிபட்டு நிறைய பேர் உயிர் போயிருந்துச்சு. இருந்தாலும் கூட அதை இன்னும் கவனிக்காம கூட இவ்வளவு கூட்டம் இங்க வந்ததுன்னா, இந்த கூட்டம் ஃபுல்லும் ஓட் போட வந்த கூட்டம், பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதுக்கு வேற பார்ட்டில எல்லாம் ஆளுகள் சொல்லுவாங்க நடிகருக்காக வந்த கூட்டம் தான், நடிகரை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஓட்ட மாறாதுன்னு. ஸோ நேற்றுக்கு பார்த்த வீடியோல வந்து ஒரே ஒரு காரியம் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலினா ஹல்வா ஃபேமஸ். ஸோ திருநெல்வேலி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மற்ற பார்ட்டிக்கெல்லாம் ஹல்வா கூட்டி கொடுத்துட்டு நம்ம தளபதி விஜய் சாருக்கு அந்த விசில் சின்னத்தில் ஓட்ட போட்டு விட்டுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம தளபதி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிடுங்க, ஆனால் ஓட்டு நமக்கு தளபதிக்கு டிவிக்கு விசில் சின்னத்தில் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ தளபதி இதுலேருந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தளபதினால எல்லா இடத்துலையும் ஒருமிச்சு போய் நிற்க முடியாது. தளபதி இப்போ என்ன காமனாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசில் சின்னம், விசில் தான் நம்ம சின்னம். ஸோ இந்த தளபதிக்காக விசில்ங்கிற அந்த பட்டனை போய் அமுத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியோட மக்கள் அப்படிதான் பண்ண போறாங்க. நடிகனை பார்க்கறதுக்கு மட்டும் வந்த கூட்டம் இல்ல, மாற்றத்துக்கான கூட்டம். அடுத்த நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு தளபதி சொல்ற மாதிரி இந்த ஒரு எலெக்ஷன் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு வேண்டி, உங்களோட ஃபியூச்சருக்கு வேண்டிய எலெக்ஷன் சொல்லி நிறைய கேம்பெயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கூட்டம் அப்படியே ஓட்ட மாறக்கூடிய கூட்டம் தான். இன்னும் பல இடத்துல பிரச்சாரங்கள் போக வேண்டியிருக்கு. ஸோ இன்னும் பரவல வரவேற்பு இன்னும் தளபதி கிடைக்கும் தான் இதுலேருந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சது. ரிசல்ட் வரும்போது யார் நடிகனுக்காக வந்த கூட்டம், யார் பணம் கொடுத்து வந்த கூட்டம்னு உங்களுக்கு இந்த ரிசல்ட்ல இருந்து புரிஞ்சிடும். இதுல வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓரோ கட்சியும் 10 கட்சி 20 கட்சி கூட கூட்டணியில வச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இந்த அப்கமிங் ஆயிட்டு இருக்கு இந்த பார்ட்டியை பயந்து எல்லாரும் கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. எப்படியா ஜெயிக்கணும், கூட்டணி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10 பார்ட்டி கூட வச்சுக்கோங்க, 20 பார்ட்டி கூட கூட்டணி வச்சுக்கோங்க, ஆனா அந்த டிவிகேங்கிறது மக்கள் கிட்ட கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் கிட்ட கூட்டணி வச்சிருக்கிற அணி தான் வெற்றி பெறுவோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மக்கள் தான் இங்க என்ன சொல்றது, யார் முதல்வர் ஆகணும், யாருக்கு ஓட்டு போடணும் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா மக்களோட கூட்டணி விஜய்க்கு இருக்கு. ஸோ விஜய் வெற்றி பெற 100% வாய்ப்புகள் இருக்கு. 100%னா 100% இந்த கூட்டத்திலிருந்து நமக்கு தெரிஞ்சிருது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்டி தான் இங்க தமிழ்நாடு டோமினண்டா பொசிஷன்ல இருந்துச்சு. ஸோ AIDMK அண்ட் DMK இது ரெண்டு பார்ட்டி தான் இருந்துச்சு. ஒன்னு 75 வருஷம், DMKங்கிறது 75 வருஷம் விண்டேஜ் உள்ள பார்ட்டி. அது மாதிரி AIDMKங்கிறது 52 இயர்ஸ் விண்டேஜ் உள்ள பார்ட்டி. இந்த ரெண்டு பார்ட்டியுமே இந்த ஒரு டிவிக்குங்கிற 2 வருஷம் விண்டேஜ் இருக்கு இந்த பார்ட்டியை பார்த்து பயப்படுதுன்னா, இவங்க எவ்வளவு சப்போர்ட் விஜய்க்கு மக்கள் கிட்ட இருந்து கிடைக்குது, அந்த சப்போர்ட்டை பார்த்து மற்ற பார்ட்டிகள்லாம் எப்படி பயப்படுறாங்கன்னு மட்டும் இல்ல, இந்த 2 இயர்ஸ் ஆன இந்த ஒரு பார்ட்டி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே இவங்க காப்பி பண்றாங்க. நீங்க இதே நினைச்சு பாருங்க, இந்த ரெண்டு பார்ட்டி எவ்வளவு எலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க கூட இவங்களை பார்த்து காப்பி அடிக்கின்ற அவஸ்தைன்னு பார்த்துக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரம் தி ஸ்டேஜ் இந்த ராம்பு வாக்ல இருந்து எல்லாருமே இவரை பார்த்து காப்பி அடிக்காங்க. 2 இமேஜ் நான் காட்டுறேன், அப்படியே விஜய் மாதிரி தான் எல்லாரும் காப்பி அடிச்சிருக்காங்க. விஜய் கண்ணாடி வச்சா ஒவ்வொரு பார்ட்டிகள் எல்லாருக்கும் அவரோட ஆளுகளை வச்சு கண்ணாடி போட்டு விட்டுறது. தூத்துக்குடியில நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் அவரோட தோல் ஒரு பையனை ஏற்றி வச்சிருந்தாரு. ஸோ இது நீ அப்கமிங் பார்ட்டிஸ் இதே காப்பி பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஏரியாலையும் பையன்களை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்ததும் பையனை ரெடிமேடாக எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க தோளில் தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு போக வேண்டியதான். இதுதான் நடக்குது. ஸோ விஜய் பார்த்து எல்லாரும் இப்போ காப்பி அடிச்சுட்டே இருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கே உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும், இருந்தாலும் அவரை பார்த்தே காப்பி அடிக்கிறது. அவர் ரோட் ஷோ பண்ணா அதே மாதிரி அவர் ரேம்ப் வாக் பண்ணா அதே மாதிரி ரேம்ப் வாக் போடுறாங்க. துணி எடுத்து எறிஞ்சு அதே மாதிரி துணி எடுத்து எறிகிறாங்க. ஆனால் துணி கரெக்டாக விட மாட்டேங்குது. அதுதான் இதில் டிஃபரன்ஸ்னு தெரியுது. ஸோ விஜய்ங்கிறது நார்மலி உள்ளே இருந்து எல்லாரும் எறிகிறாங்க துணியை, அது கரெக்டாக அவர் தோளில் விடுது. இது எங்கே எறியுது, இது என்ன சொல்றதுக்கு, இந்த தேங்காய் எடுத்து எறிஞ்சிடும் போயிடான எறிஞ்சிடுന്നുണ്ട്. അങ്ങനെ നമുക്ക് പറയാം. ഇപ്പം മാങ്ങ எல்லாம் நமக்கு இந்த கல் எடுத்து எறிவாங்களா, ஸோ அது மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஏரியா, வேணும்னு எறிகிறது மக்கள், மற்றது விஜய்க்கு உள்ளே இருந்து எரிஞ்சு கொடுக்குறாங்க. இது வேணும்னு எறிகிறது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நமக்கு பார்த்தாலே புரிய முடியுது. ஸோ அது மாதிரி கண்ணாடி வச்சு அடுத்த ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. ரோட் ஷோவில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணாடி அவங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பையனை தூக்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த பையன் மாதிரி இன்னும் பல பையனுங்க பல பார்ட்டிகளையும் இந்த அவங்களோட கேண்டிடேட்ஸ் வரும்போது தூக்கிறதுக்கு வேண்டி வச்சிருப்பாங்க. இந்த பால் குடம்லாம் கையில் வச்சிருப்பாங்களா, ஸோ அது மாதிரி பையங்களை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வரும்போது தூக்கி வைக்கிறதுக்கு. ஸோ நீ அடுத்த விஜய் என்ன பண்ண போறாருன்னு அதே தான் காப்பி அடிக்க போகுது. நேற்று கூட கித்தார் கூட கொடுத்தது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இனி அடுத்த கித்தார் வரும், இனி அடுத்த வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு அடுத்தது வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அவங்களோட யூனிக்னஸ் வச்சிருக்கணும். அவங்களோட பார்ட்டிக்கு இந்த யூனிக் இருக்கணும், இவங்களோட பார்ட்டிக்கு இந்த யூனிக்னஸ் இருக்கணும். ஸோ அப்பதான் இருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு புதுசா இருக்குது. அப்படியே காப்பி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. என்ன சொல்றதுக்குன்னு தெரியல.